எடி இசாய், எடி இசாய். நான் காதலிச்சுதா கல்யாணம் பண்ணுவேன். எடி இசாய், நான் சொல்றது உங்க காதுல விழுதா விழலையா? நல்லாவே விழுது. என்னன்னா எதுக்கட்டாலும் கூட்டுட்டே இருக்கியே, எதுக்கு? நான் அக்கால தூத்துக்குடில இருந்து பொண்ணு பார்க்க வாராவலாம். உங்க அத்தைக்காரி வீட்டுல போய் ஒரு சத்தம் கொடுத்துட்டு வந்து உன் அத்தைக்காரி நின்னாதான் நல்லா பேசுவா. என்னது? நான் இப்ப அத்தை வீட்டுக்கு போணுமா? எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு. நல்ல நல்லதுமா எப்படி உட்கார்ந்து அழுகிட்டு இருக்கா பத்தியா? ஏன் எதுக்கழுதா? நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமா, இப்பதான் இவளுக்கு 16-17 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. குத்தச்சு உட்கார்ந்து பல வருஷம் ஆகுது. இன்னும் வீட்டை விட்டு போன பாடு இல்ல. உங்களை நானா பெக்க சொன்னேன். ஆமா, உன்னை பெத்தது ஏன் தப்புதான். அப்ப உணரல, இப்ப உணர்றேன். ஏண்டா பெத்தோன்னு. ஆஹா, இவ கல்யாணம் பண்ணி போயிட்டானா அடுத்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே. ஆத்தி, நான் இன்னும் என் மனவாளனையே பார்க்கலையே. என் ராஜகுமாரன் எங்க இருக்கானே தெரியல. நான் இன்னும் என் ராஜகுமாரனை கண்டுபிடிக்கணும், காதல சொல்லணும், காதலிக்கணும், டூயட் பாடணும். அவன் எனக்காக சாக துணியணும். அதுக்கப்புறம் நாங்க 2 வீட்டை விட்டு ஓடி போகணும். அத்தி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகுமே. இவ கல்யாணம் பண்ணி போயிட்டான்னு அடுத்து எனக்கு குறி வைப்பாங்களே. நடக்க கூடாதே. அதான் அக்காக்கு விருப்பம் இல்லல்ல, விட வேண்டியதானே. அக்கா பாசம். அடிப்படி போட்டுட்டு கடப்பாளுவே, ஒத்தி கொண்டே ஒத்தி அறுத்துக்கிட்டு கடப்பாளுவே. பாசம். சண்டை போட்டதானே அக்கா தங்கச்சி. ஏறே, ஒழுங்கா அத்தை வீட்டுக்கு போய் அத்தைய வர சொல்லு போ. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அம்மா ப்ளீஸ் அம்மா, அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. அம்மா, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாட்டி, வரிசையா ஒண்ணு போல வந்து நில்லுங்க. அப்பதானே என் மனசு அப்படி குளு குளுன்னு இருக்கும். அடிவயர்லாம் கலக்குதுட்டி. முழு மாடு மாதிரி வளர்ந்து நிக்காளுவ. இன்னும் ஒருத்திய கூட நான் கரை ஏத்தல. ஒண்ணு போல நிக்காளுவல. யாட்டி பியாதி எடுக்கிறதுக்கு ஒண்ணு போல வந்து நிக்கிய. என் கண்ணு எப்பமாவது எவளாவது படுங்கட்டி போதும். உங்களை நாங்களா பெத்த சொன்னா? ஆமா, உன்னை இப்படியே சொல்லுங்க. எம்மா, உன்னை எந்த நேரத்துல தான் பெத்தனோ தெரியல. இன்னும் இந்த வீட்டு போற மாதிரி தெரியல. தூத்துக்குடிக்காரவிய வாராவலாம். ஒழுங்கா தாலியை கட்டிட்டு வாழ வழிய பாரு. இன்னும் இருந்து என் உசுரை எடுக்காத. நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன். தூத்துக்குள்ள இருந்து அந்த பையன் வாரானா, கண்ணுக்கு லட்சணமா இருக்கானா. காதலிச்சு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்க. என் கொள்கையே நீங்க மறந்துட்டீங்கம்மா. வாரில பிஞ்சிரும் பாத்துக்க. உன் மானங்கட்ட கொள்கை கேட்டு அக்கம் பக்கம் இருக்க ஒரு பிள்ளைல நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்குது. நானே ஒருத்தரை பார்த்து அவரை எனக்கு பிடிச்சி காதல் அவர்கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட காதல சொல்லி நாங்க 2 பேரும் நல்லா காதலிச்சு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவோம். சோதிக்காதீங்க டி, என்ன சோதிக்காதீங்க. நெஞ்செல்லாம் வலிக்குது. ஒழுங்கா சொல்லி போட்டேன். ஒழுங்கா தாலி கட்டி தூத்துக்குடிக்கு போய் வாழ வழிய பாரு. எடி போ, அத்தோட்லயே சொல்லிட்டு வா. அத்தை தான் கூட மாட நல்லா பேசுவா. இன்னொன்னு அவ கொஞ்சம் யோகக்காரி. இவளுக்கும் நீங்க 18 வயசுல மாப்பிள்ளை பாத்தீங்க. அப்பெல்லாம் அத்தை தான் வந்து நிப்பாவ. ஆமாமா, ரொம்ப யோகக்காரவியதான். அட எடுபட்டவளே, நீ சொன்னாலும் சொல்லட்டாலோ என் நாத்தனாரு யோகக்காரி தான் மட்டி. என் நாத்தனாரை பத்தி உங்களுக்கு என்னட்டி தெரியும்? இன்னைக்கு நீங்க நல்ல சோறும் நல்ல துணிமணி போடுதேன்னா அது அவ யோகம் தான். ஏமா, உலகத்துல இருக்கலாம் நாத்தனாரை கண்டாலே பிடிக்காது. நீ என்னமா நாத்தனாரை இப்படி தலையெத்தி கட்சி கொண்டாடுதியா? நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் அந்த பிள்ளைகளும் இருக்கும். கூடயே பிறந்து ஒன்னா வளர்ந்து அண்ணன் தங்கச்சியா பாசத்தை காட்டி வளர்த்த பிள்ளைகளு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கூட பிறந்தவன பெத்த தகப்பனா பாக்குற பொம்பளை பிள்ளைகளு. நாம அண்ணங்காரனை கல்யாணம் பண்ணன ஒட்டுமொத்த உரிமை எனக்கு தான் இருக்குன்னு உரிமை கொண்டாடுனா அப்ப நேத்து வரைக்கும் சொந்தமா இருந்த அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அதை நான் பண்ணல. அதே மாதிரி அந்த பிள்ளையும் நம்ம அண்ணன் வந்தாச்சு நாம கொஞ்சம் ஒதுங்கணும்னு அது ஒதுங்குச்சுது. இப்படி ஒத்துக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனோம். நாங்க நல்லா ஃப்ரெண்டா மாறிட்டோம். நாம பிறந்ததுக்கு அப்புறமும் 2த்தையும் பிரிக்க முடியலையே. கரெக்டா சொன்ன, இனி பிரிச்சிருவோம். நீங்க தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, எங்க 2த்தையும் பிரிக்க முடியாது. அவ எனக்காகவே 3 சிங்கத்தை பெத்தா. பைய உள்ளலுக்கு வாழ தெரியல. பாப்பா, சீக்கிரம் போய் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வா. ஏமா, அத்தை பையன் ரொம்ப சேட்டை பண்ணுதாமா. அத்தை பையன்
என்ன சேட்டை பண்ணதான் செய்வான். நானும் மூஞ்சிலே குத்ததான் செய்வேன். அத பண்ணு விளங்கிரும். வா. நீ என்ன முண்டக்கண முடிச்சுக்கிட்டு நிக்கியா? என்னது? பைக்கு கேட்டேன். கோத்த கலப்பாத கொன்னே போட்டுரு. போயிரு. 18 வயசுல பொண்ணு பார்க்க வரும்போது 20 பவுனு கூட கேட்கல. போட்ட நகை நட்டு போதும்னு நிறைய பேர் பொண்ணு கேட்டு வந்தாவ. இப்ப 50 பவுன்ல வந்து நிக்குது. இதுவும் தட்டி போச்சுதுன்னா நீங்கெல்லாம் வீட்டோட இருந்துட வேண்டியதான். ஏமா பைக்கு இங்க வாய. இல்லம்மா அங்க இருந்து சொல்லுங்க. எது வந்தாலும் பேச்சோட இருக்கட்டும். இல்ல இங்க வாய. தெரியும் அன்னைக்கு இப்படிதான் கூப்பிட்டீங்க. நான் கூட எனக்கு கொஞ்சம் இதுதான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். கடைசியில சூட சுட்டுட்டீங்க. நான் வரமாட்டேன். அத்தை அத்தை என்ன அத்தையை காணோம்? அத்தை வீட்டு திறந்து போட்டு போக மாட்டாவளே. எத்தை எத்தை அங்க கண்டு நிக்காவளோ? 38 19 எலுசு கட்டிட்டு வர மாட்டேன். ஐயோ ஐயோ பாக்க கூட பாத்துட்டே. எலுசு நீ கலப்பு பண்ணிட்டு வேலைய பார்க்க மாட்டே. அடியே இது ஏன் வீடு கேட்காம உள்ள வந்துடுச்சு. ஐயோ 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 எங்க அம்மா கிட்ட சொன்னேன் போக மாட்டேன்னு. இப்ப இந்த மாதிரி வேலையில இறங்கிட்ட. அனாசிமா பேசுன மூஞ்சிலே குத்திடுவேன். என்னடி என் வீட்டுல வந்துட்டு என்னைய திட்டிட்டு இருக்க? நீ தாண்டி நாகரிகமே இல்லாம ஏன் ரூமுக்குள்ள நுழைஞ்ச? நாகரிகத்தை எதிர்பார்க்க வேண்டாம். பூட்டிட்டு தான் வேலைய பார்க்கணும். இது ஏன் வீடுடி? இது அத்தை வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன். அத்தை வீடுதான். ஆனா இது ஒரு ரூம் இல்ல, ஏன் ரூம். ஆமா எங்க அத்தை இந்த ரூம் இவனுக்கு கரையம் போட்டு கொடுத்திருக்காங்க. நீ இல்லாத நேரம்லாம் இந்த ரூம்ல தான் நான் இந்த ரூம்ல தான் குப்பையெல்லாம் போட்டு வைப்பேன். அத இப்ப உங்க குப்பையா கிடக்குதா? ஏன் ரூமுக்கு எதுக்கு நீ வர? ஹலோ ஆக்சுவலி இது ஏன் ரூம். வாருமா? நீ பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் இந்த ரூம்ல தங்கி இருப்ப. நான் அப்படி இல்ல, எப்பவுமே இங்கதான். அப்படி பார்த்தா இது ஏன் ரூம். சரி நான் வந்துட்டேன், காலி பண்ணி போ. இவ்வளவு திமிரு உனக்கு? பொம்பளை பிள்ளைக்கு திமிரு இருக்க வேண்டியதான். ஆனா இவ்வளவு திமிரு இருக்கப்படாது. என் கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, ஒரே போடு. எங்க போடு பாக்கும்? வேண்டாம் போயிரு, கோத்த கலப்பாத. இல்ல ஒரே போட போட்டுறேன்னு சொன்னியா? எங்க போடு பாப்போம். நானும் பொம்பளை பிள்ளைய அடக்கமா இருக்கலாம்னு பார்த்தா என்னடா? அடக்க உடக்கமா வாங்கிட்டியா? நீ என்ன ரொம்ப பேசுற. இதுக்கெல்லாம் நீ சத்தியமா அமைப்ப. போடி. என்ன பார்த்து போடின்னு சொன்ன, உன்னை பார்த்து போடான்னு சொல்லுவேன். போடி. உண்மை சொல்ற, கையில கத்திக்கும் மண்டியில போட்டுற. போயிரு. நீ போட்டுற. சரி போடு, நான் பாக்குறேன். என் தலையில எடுத்துக்கி போடு, நான் பாக்குறேன். நான் என்ன சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். மரியாதையா போயிரு. குடுடி, அது என்ன குடுது? இப்ப பாரு. என்னையவே அடிச்சுட்டல நீ. அதி அவசரப்பட்டு அடிச்சிட்டேனே. இங்க பாரு, நீ தான் அடிக்க சொன்ன, அத அடிச்ச. என்ன அடிச்சுட்டல நீ? என்ன அடிச்சுட்டல நீ? அடிச்சுட்டல நீ? அதி உக்கிரமா வரனே. இங்க இருந்து ஓடிட வேண்டியதான். எங்க ஓடைய பாக்குற? முடியாது, விட மாட்டேன். என்ன அடிச்சுட்டு நீ ஓடுவே, நான் பாத்துட்டு இருப்பேனா? துப்பட்டா விடு, அது கிழிஞ்சிரும். என்ன அடிச்சுட்டல நீ? என்ன அடிச்சுட்டல நீ? அது உன் தப்புதான். நீ தானே என்ன அடிக்க சொன்ன. அதான் உன் துப்பட்டா, உன் ட்ரெஸ் இப்ப கிழிச்சு எறிற பாரு. வேண்டாம், இந்த மாதிரி பண்ணாத. வேணா ஒரு அடி அடிச்சுக்க. என் துப்பட்டா விடு. முடியாது, உன் துப்பட்டவனை கிழிச்சு எரியல. வேண்டாம், என் துப்பட்டா விடு. நான் போறேன். முடியாதுடி, முடியவே முடியாது. ஐயோ கிழிச்சிட்டேனே. ஐயோ கிழிச்சிட்டேனே. அது வந்து அது ஒரு அடி அடிச்சுக்க சொன்னேன். ஏன் கிழிச்சீங்க? தப்பு உன் மேலதான், நான் இல்ல. இப்ப நான் எப்படி போவேன்? இல்ல முகிலே, முகில், முகில். அம்மா எலே எலே முகிலே. அம்மா. அட இசை வந்திருக்கா? ஏ தங்கா வா. ஐயோ அத்தை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அத்தை. ஐயோ நான் செத்தேன். என்ன இசை? அது வந்து அத்தை
இல்லம்மா. சென்டர் மொழியும் சரியில்லாம நிக்குது. அத்தை பின்ன ஏதாவது இருக்குதா? ஏமா சும்மாதான் கேட்டேன். வா நான் எடுத்து வைக்கேன். வா அங்க திரும்புங்க, நான் போகணும். உங்களதான் சொல்றேன், அங்க திரும்புங்க, நான் போகணும். திரும்பி பார்க்காதீங்க, பார்க்காதீங்க. அம்மா அம்மா. சொல்லு விமலி. அம்மா பேங்குக்கு நேராயிட்டு, நான் கிளம்புறேன். சரி பாத்து போ. சரிங்கம்மா. அக்கா சீக்கிரம் வரணுமா? அக்கால பொண்ணு பார்க்க தூத்துக்குடியில இருந்து வராங்களாம். இது முடித மாதிரி இருக்கா, அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க அம்மா. தூத்துக்குடி கரையில வரவனா? ஆமாட்ட, எனக்கு முடிவாயிருமா, அதான் அம்மா வர சொன்னாங்க. அம்மா நான் கிளம்புறேம்மா. என்ன விமலி? சொல்லுங்கம்மா. ஒரு 10 மணிக்கு பிறகு போய் வந்துக்கு. ஏம்மா? இல்ல அத்தைக்கு நம்மள விட்டா யார் இருக்கா? கூட மாட நின்னு பேசுறதுக்கு ஒரு ஆம்பளை வேணும்ல. எங்க அண்ணன் சுதா இப்ப பேசிக்கிட மாட்டான். மைனி பாவம், வாய நீ நானே போயிட்டு வருவான். இல்லம்மா என்னால முடியாது. இல்ல வீட்டுக்கு மூத்தவன் நீதானல, நின்னு பேசணும்ல. வா. பெரிய அத்தையா அப்படி நிக்கிறாங்க. இந்த வீட்லயே நல்ல குணம் பெரியத்தா மட்டும்தான், நல்ல அமைதி டைப். அத்தா வாங்கத்தா. இல்ல என்னால முடியாது. இல்ல நம்மள விட்டது யார்ல இருக்கா? அத்தை பாவம்ல. நீ வா, பேங்குக்குலாம் போனது போதும். வா. அம்மா அது அம்மா சொல்றேல, வா. அவன் சின்னவன் எங்க போனா? ஏலே சின்னவனே. ஏ விமலி. வரேம்மா. ஏலே சின்னவனே. என்னம்மா? அத்தை வீட்டுக்கு போணும் வாயே. அத்தை வீட்டுக்கா? நான் வரல. என்னங்க ஆளுக்கால எங்க வீட்டுக்கு வரணும் ரொம்ப தான் சலிச்சிக்கிட்டீங்க. எங்க அத்தை பிள்ளைங்களை பெத்து வச்சிருந்தா அத்தை பொண்ணை பார்க்கலான்னு வருவோம். பிள்ளைகளை பெத்து வச்சிருக்காங்க. இல்ல நீ என்ன பேச்சு பேசுற? இதெல்லாம் பொம்பளை பிள்ளைலாமா இல்ல தெரியாம தான் கேட்க. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா? கேவலமான 3 கொள்கைகளை வச்சுக்கிட்டு அலைதாளுங்க. வெளியில இவனுக்கு அத்தை பொண்ணுங்கன்னு சொல்ல முடியல. சிரிக்கானோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அத்தை பாருங்க அத்தை எப்படி பேசுறாங்க. நீ இவனுக்கு பொறாம. நீங்க நல்லா இருக்கீங்களாடி, அதான் இவனுக்கு பொறாம. ஆமா எங்களுக்கு போறாம. ஏன்டா அப்படி பேசுறீங்க? அந்த பொண்ணு மனசு காயப்படும்ல. இவ மனசு காயப்படுமா? இவ ஒரு கொள்கை வச்சிருக்கா, சொல்றேன் கேளு. இவளை தேடி ஒரு ராஜகுமாரன் வருவானா? அத்தை பாருங்க அத்தை, அத்தை பாருங்க அத்தை. யார வீட்டுக்கு வந்து கப்ளேட் பண்ணுங்க. ஏலே சோத்திர வசத்த வச்சிரேன், பாத்துக்கிடுங்க. என்ன பிள்ளைல ஏதாவது சொன்னீங்க? ஏமா முழுசா கேளுங்க. டேய் நான் சொல்றேன் கேளுங்க. வேண்டாம் வேண்டாம் சொன்ன. இவளை தேடி ராஜகுமாரன் வருவானா? இவ கண்ணை பாப்பானா? இவ அவங்கிட்ட ஐ லவ் யூ சொல்லுவாளாம். அப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு உசுரா காதலிப்பாங்களாம். அவன் இவளுக்காக உசுரையே கொடுப்பானா. அதுக்கப்புறம் வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். இது ஒரு கொள்கை. வந்துட்டா பாரு. சின்ன பொண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான, நீ ஏன்டாடி பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா இவெல்லாம் காலேஜ்ல பண்ற அட்டூழியம் இருக்க அளவே கிடையாது. அப்படியே சோடி சொன்னு குடுக்கணும் போல வருது. என் கூட படிச்ச பையனும் கேவலமா என்னை பாக்காங்க. பெரிய உலகாலே ஐஸ்வர்யா ராயின்னு நினைப்பு. அதனாலதான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். சின்னவளா போயிட்டாலே என்ன பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். இவளுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. இவளை கேட்டதுக்கு நான் சன்னியாசியா போயிடலாம். அப்போ இதுவெல்லாம் பொம்பளை பிள்ளைல. எங்க மாவன கூப்பிட்டு போறீங்க? அவ ஈல பொண்ணு பக்கம் வரவன தூத்துக்குள்ள இருந்து. அதான் நானும் அண்ணனும் போறோம். அம்மா நான் இவன் எப்பவும் சோகமாவே இருக்கான். ஏமா நான் கிரவுண்டுக்கு போயிட்டு வரேன். அப்படி உன கிரவுண்ட்ல புடி தட்டி புதைச்சிட்டு வந்துரு. அம்மா அத்தை வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிரவுண்டுக்கு போறியா? நீ போறல, நான் வரல. இல்ல என்னால போக முடியாது.